வணக்கம். வாழ்க ஜோதிடம். நான் உங்கள் ஜோதிடர் ஈஸ்வர் சிவகிருஷ்ணன் பேச போறோம். நீங்க நல்ல நண்பரா? நல்ல நண்பர்னா என்ன இலக்கணம்? நம்ம நண்பர் ஒரு தீய வழியில போறாரு, தடுமாறுறாருன்னா அவரு அந்த வழியில போகாம நம்ம கையை பிடிச்சி தடுக்கணும். அதே போல் நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து அப்படின்னா உதவணும். அந்த உதவுற வேகத்தை வள்ளுவர் அழகான ஒரு உவமையில சொல்லுவார். ஒரு துண்டை மட்டும் இடுப்புல கட்டிட்டு நின்றுக்கிறோம். அந்த துண்டு நழுவுக்குள்ள எந்த அளவுக்கு நம்ம மானத்தை காப்பாற்றுறதுக்காக கை செயல்படுமோ அந்த மாதிரி செயல்படணும் அப்படின்னு உவமையாக சொல்லியிருப்பார். பொதுவாக நண்பர்கள் இந்த காலத்துல பேசி சிரிக்கிறதுக்கும் பொழுதுபோக்கிற்கும் தான் பாக்குறாங்க. அதே போல் நம்மளுக்கு தீய பழக்கத்தை போதிக்கக்கூடிய கற்பிக்கக்கூடியவர்களாகவும் நண்பர்கள் இருக்கிறாங்க. அந்த நண்பர்கள் எல்லாம் தீய நண்பர்கள், கூடா நட்பு. அந்த நண்பர்கள் தான் குடிப்பழக்கத்துக்கு காரணமா அமைகிறாங்க, புகைப்பழக்கத்துக்கு காரணமா அமைகிறாங்க, போதை வசத்துக்கு பழக்கத்துக்கு அவங்க தான் அடிப்படையாக அமைகிறாங்க. இந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா நம்மளும் அவங்களுக்கு இன்னொருத்தருக்கு இருந்தா நம்ம தீய நட்பு. அதே போல் நம்ம நண்பர் அந்த மாதிரி இருந்தா அவர் தீய நட்பு, கூடா நட்பு. இதுல இருந்து விலகி வரணும். நம்ம உயிர் ஆபத்து அப்படின்னுக்குள்ள நம்ம உடல்ல நம்மளோட உறுப்பா இருக்கக்கூடிய கையையும் காலையும் கூட வெட்டி அகற்றுறாங்க. தீய நட்பை கண்டிப்பாக வெட்டி அகற்றிடணும். நம்ம இதுல தயங்கவே கூடாது. தீய நட்பாக நம்மளும் அடுத்தவங்களுக்கு கூடாது. தீய நட்பு நம்மளுக்கு இருந்தா அதை வெட்டி ஒதுக்குறதுல தயங்கமும் கூடாது. சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி, வணக்கம்.